அதான் பரிசு எழுதுற ஹால். போய் எழுதிட்டு வா. ஹால் டிக்கெட் வச்சிருக்கியா? பகவான் சேவிச்சுட்டு எழுது. வரம்பா. மண்டையில் அடிபட்டு உயிரே போயிடுச்சு. ஜீப்பை நிறுத்தாம போறான். வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஆளு சிலுவக்குறி போட்ட கட்டி கட்டி இருக்கான். யாராவது சீக்கிரம் போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க. சார், உங்ககிட்ட பேசி போன பையன் ஜீப்ல அடிபட்டான் சார். மரம் அடிபட்டு கொடுத்தா வருது. அப்பா, ஐயா, போட்டியா போட்டு போட்டியா? அப்பா பதில் சொல்லுவேன். அப்பா, ஐயோ, 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 ஐயோ. காலம்பர பிள்ளைய பரீட்சை எழுத கூட்டிட்டு போனவர் இப்பதான் வரல. என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி வர? புள்ள அவுட்டா? அவனை பிடிச்சு 4 போட்டு அங்கங்கமா கிழிக்க வேண்டியதானே? அங்கங்கமா கிழிச்சுட்டாரு. எங்க அது? நாளைக்கு காலம்பரதான் கொடுப்பாளா? காலம்பரதான் கொடுப்பாளா? என்ன வேஷ்டி எல்லாம் ரத்தமா இருக்கு? எங்கேயாவது விழுந்துட்டாளா? வருது குட்டி, வருது குட்டி. ஆக்சிடென்ட் பண்ணிட்டாண்டி. என் குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு நான் சொன்னேன், செத்துட்டான்னு கூட சொல்லல. அப்படியே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பலமான மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத இந்த அதிர்ச்சினால அவங்க ஜடமாயிட்டாங்க. விளக்கமா சொல்லணும்னா, ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தான். திரும்பவும் குணமாக்கி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டயம் ஆகும். வாரம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது.
தன்னிலை மறந்தாள் அவள் தலைவன் இங்கு தாயானான் தொண்டுகள் செய்தாள் அவள் தலைவன் இங்கு தாயானான் தொண்டுகள் செய்தாள் ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது தாரம் என்னும் ஆதாரம் சாய்ந்திடும் நீரம் அதை தாங்கும் பாரம் பெரும் பாரம் தலைவனை சேரும் அதை தாங்கும் பாரம் பெரும் பாரம் தலைவனை சேரும் உள்ளம் என்னும் நீரோடு காய்ந்தது இங்கே இனி உணர்வில் பொங்கும் அலையோசை கேட்பது எங்கே இனி உணர்வில் பொங்கும் அலையோசை கேட்பது எங்கே ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது